சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டத்தில் ஆசிரியர் பயிற்றுனராக பணியாற்றி வருகின்ற அருமை நண்பர். பழகுவதற்கு மிக இனிமையான மனிதர். எனக்கு அவருடைய மிக பிடித்த அம்சமே அவருடைய தனித்தமிழ் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு ஆங்கில வார்த்தையோ அல்லது பிற வார்த்தைகளோ கலவாமல் பேசுவார். ஒரு தமிழாசிரியராக இருந்து அறிவியல் சிந்தனை உள்ள ஒருத்தர் சிவகங்கை வரலாற்றின் கல்வெட்டுகள், நடுகல்கள் இவற்றை ஆவணப்படுத்தி மெருகூட்டக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். தமிழாசிரியர் என்பதால் அவருடைய கவிதைகள் மிகச்சிறப்பாக உண்டு. நடுவராக அவர் பணியாற்றி பலமுறை வியந்திருக்கின்றேன். பட்டிமன்றங்களிலே சொல்லாடலும் சரி, சொற்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்துவதை அறிந்து வியந்திருக்கின்றேன். சிவகங்கையில் சிவகங்கை தொல்நடை குழு என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இந்த தொல்நடையில் ஆர்வம் உள்ள பல மனிதர்களை இணைத்து சிவகங்கையின் வரலாற்றை ஆவணப்படுத்துவதில் பெரும் முயற்சி எடுத்துக்கின்றார். அவரோடு இணைந்து நானும் பணியாற்றுவதிலே மிக பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல பேச்சாளர். நல்ல பேச்சாளர்களாக இருக்கிறவங்க நிச்சயமா எழுத்து அவ்வளவு சிறப்பாக வராது. ஆனால் மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த கவிஞர். 2 கவிதை புத்தகங்கள் அவர் வெளியிட்டிருக்காங்க. முதல் கவிதை புத்தகம் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற கவிதை புத்தகம் ஒரு பரந்த வெளியிலே அவருக்கு ஒரு கவிஞர் என்ற மிகச்சிறந்த அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு. அதுபோலவே உதைபடும் மனசு என்ற 2வது கவிதை தொகுப்பு அரசு கல்லூரியிலே பாடமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதே அந்த கவிதையினுடைய ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. திருக்குறள் பேரவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கல்வியையும் அறத்தையும் போதிக்கின்ற மிகச்சிறந்த பணியினை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்றார். திருக்குறள் என்றாலே அறக்குறள், அறத்தினை போதிக்கக்கூடியது. எனவே மிகச்சிறந்த அற ஆசிரியராகவும் நன்னறி ஆசிரியராகவும் அவர் திகழ்ந்து விளங்குகின்றார். ஆகவே இந்த நன்னறி ஆசிரியர் என்ற விருது அவருக்கு வழங்குவது மிக மிக பொருத்தமானதாக இருக்கும். மேலும் அந்த விருதுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கும். நன்றி. புலவர் காளிராஜா ஐயா அவர்களுக்கு நன்னறி ஆசிரியர் என்ற விருது வழங்கப்படுகிறது என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தருகிறது. அந்த விருதுக்கு அவர் சாலச் சிறந்தவர். ஏனென்றால் இந்த சிவகங்கை பகுதி தொன்மையான வரலாறுகளையும் தொன்மையான எச்சங்களையும் கண்டறிந்து இந்த வரலாற்றை இந்த மக்களுக்கு புரியும் வண்ணம் எளிமையாக உள்ளதை உள்ளபடி உரைக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர். தூய வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் எளிமையாக காட்சிப்படுத்தப்படக்கூடியவர். இன்றைய காலத்தில் தூய தமிழ் மொழியில் பேசுவதை கேலியாகவும் கிண்டலாகவும் இங்கே நாம் குறிப்பிடக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்திற்கு தன்னை தொடர்புபடுத்தி நாம் மறைமலை அடிகளைத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே வாழும் மறைமலை அடிகளாக இங்கே நம்மிடையே காட்சிப்படுத்தக்கூடியவர் தான் புலவர் காளிராஜா ஐயா அவர்கள். ஏனென்றால் தூய தமிழை இங்கே பேசுவது எவ்வளவு கடினம் என்பது இப்பொழுது பேசும்போதே எனக்கே இது புரிகிறது. சிவகங்கையில் தொல்நடை குழுவை ஏற்படுத்தி பல்வேறு தொல்நடை பயணங்களை இங்கே எங்களை அழைத்து சென்றிருக்கிறார். அதில் குறிப்பாக காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் தொன்மையான பகுதிகளை தூய தமிழில் அதன் உண்மை மாறாமல் எடுத்து கூறக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர். அவரது நட்பு எங்களுக்கு கிடைத்தது மிகச் சிறந்தது. அவருக்கு இந்த நன்னறி ஆசிரியர் விருது கிடைப்பது மற்றற்ற மகிழ்ச்சி தருகிறது. அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ச்சியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் திருக்குறள் படித்து வருகிறேன். என் ஆசிரியர் பெயர் காளிராஜா ஐயா. செந்தமிழே உயிரே. நம்முடைய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தமிழ் புலவர் காளிதாசன் அவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறவர். உலக திருக்குறள் பேரவையில் ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர். நாள்தோறும் குழந்தைகளோடு திருக்குறள் ஓதுதல் முற்றோதுதல் நிகழ்வை செய்து கொண்டிருப்பவர். மிக சிறந்த கல்வெட்டு ஆய்வாளரும் கூட. ஒவ்வொரு திறமையையும் அவர் வெளிப்பட செய்கின்ற அந்த பாங்கு மற்றவர்களை ஈர்க்கிற அளவிற்கு இருக்கிறது. முறையாக தமிழ் பயின்றவர், தமிழாசிரியர். வாழ்கிற இடம் செந்தமிழ் நகர். கலித்தொகை தெருவில் அவருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. கற்றோர் ஏத்தும் கலித்தொகை போல இவருடைய வாழ்க்கையிலேயும் எல்லாரும் புகழக்கூடிய அளவிற்கு சிறப்பாக காளிராஜன் அவருடைய நேரி அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நடத்துகிற பேச்சு போட்டியில் பங்கு பெற்று பரிசுகளும் வாங்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் சிவகங்கை சார்பாக சொல்லின் செல்வி அப்படின்னு விருது கொடுத்துருக்காங்க. இப்படி எனக்கு தமிழ் மீது ஆர்வம் இருக்கிறதுக்கும் தமிழ் பற்றி நிறைய தகவல்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் எங்கள் அப்பா தான் காரணம். இப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு அப்பாவாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் சிவகங்கை தொல்நடை குழு சார்பாக சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மாணவ செல்வங்களுக்கும் சரி ஊர் பெரியோர்களுக்கும் சரி தமிழோட அடையாளம், தொன்மை, தமிழர்களோட வாழ்க்கை முறை இதையெல்லாம் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. நன்றி. காளிராஜா ஐயா கூட 10 ஆண்டு காலம் கூட பணிபுரிந்த அடிப்படையில் அவரை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் விரும்பினேன். நான் வேலை பார்த்ததுலேயே என் கூட அதிக நாள் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா அவர் கூட தான் நான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு மதுரை இலக்கிய மன்றம் வழங்கக்கூடிய நன்னறி ஆசிரியர் விருதுக்கு
கிடைத்தமைக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏற்புடையான ஆள் தான், அவர் தகுதியான ஆள். இது மட்டும் இல்லாமல் அலுவலக வேலைகள் போக ஒவ்வொரு வாரத்துலேயுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு திருக்குறள் வகுப்பு எடுக்கிறது தான், இலக்கிய வகுப்பு எடுக்கிறது தான். அது போக ஒவ்வொரு வாரத்துகள்லையும் அது இல்லாத நாட்களில் இலக்கிய மன்றங்கள் நடத்துறது, இந்த மாதிரி தமிழுக்கு நிறைய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழில் ஏகப்பட்ட ஆர்வம் அதிகம், தொல்லியல்லையும் மிகுந்த ஆர்வம் உடையவர். ஸோ தமிழை தேடி படிக்கிறதில்ல, தமிழில் பழைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதில்ல. நான் இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தினால காளையார் கோவில், சிவகங்கை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த விஷயங்களை தேடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அலாதியானது. அவர் கூட நானும் இருக்கேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். ரொம்ப நன்றி. மதுரை இலக்கிய மன்றம் சார்பில் நன்னெறி ஆசிரியர் விருது அப்படிங்கிறது நம்மளுடைய புலவர் காளிதாச ஐயா அவர்களுக்கு கிடைச்சது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு தமிழினி மெல்லச்சாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல தமிழ்ல பேசுறதையே கேள்வி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துல எல்லாத்தையுமே அன்போட தூய தமிழ்ல தான் பேசுவாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பேசுறவரை கூட தூய தமிழ்ல பேச சொல்லி ஊக்கப்படுத்துவார். அதோட மட்டும் இல்லாம சும்மா தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லாம தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு, தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நனி இளங்கதிர், நவ்வி இளங்கொடி அப்படின்னு சொல்லி தூய தமிழ் பேரே வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் தமிழ் மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுனாலதான் இதால முடியுது. அதோட மட்டும் இல்லாம தமிழ் அவயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்புகளை, தமிழுடைய மாண்புகளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிவகங்கை பகுதியில சிவகங்கை தொல்நடை குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலமாக சிவகங்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைக்கக்கூடிய வரலாற்று செய்திகளை, தொல்லியல் லட்சியங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகுக்கு வெளிக்கொண்டு கொடுக்கிறார். சோ அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த சிவகங்கை பகுதியினுடைய மண்ணினுடைய பெருமையை இந்த உலகிற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெருமை வந்து நம்முடைய காளிராஜா ஐயா அவருக்கு தான் கிடைக்கும். ஒரு பேசுவதற்கு எளிமையா பேசக்கூடியவர், உடை ஆடைகள்ல கூட அவர் எளிமையினுடைய அடையாளமா இருக்கக்கூடியவர், பட்டிமன்ற பேச்சாளர், தொல்லியல் ஆர்வலர், இலக்கியம் என்ற பேச்சாளர், கவியரங்க நடுவராக பணிபுரிந்தவர். இந்த மாதிரி பல முகங்களை கொண்ட ஒரு பன்முக திறமையாளருக்கு இந்த விருது கிடைக்கிறது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். நாங்க எல்லாரும் இதை ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். எங்களது பள்ளியின் ஆசிரியர் பயிற்றுனர் புலவர் காளிராஜா. கற்றல் என்பது எங்கும் எப்போதும் நிகழக்கூடியது. மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது பாடக்குறிப்புகளை மட்டும் சொல்வது போதாது. இன்றைய காலகட்டத்தில் ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் போன்றவற்றை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிப்பதோடு நாமும் தொடர்ந்து புதியனவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை எடுத்து கூறி எங்களை வழிநடத்துபவர் வந்து ஆசிரியர் பயிற்றுனர் புலவர் காளிராஜா. எப்போதும் தம்முடைய இனிய பேச்சால் மாணவர்களை தமிழ் மொழியை வளர்க்க முயலும் இவரது சொல்லாற்றல் எங்களை வியக்க வைக்கிறது. அர்ப்பணிப்பு உணர்வுடன் வழிநடத்தும் இவருக்கு வழங்கும் நன்னறி ஆசிரியர் விருது புலவர் காளிராஜா அவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர் சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கிறது என்பதில் ஐயமில்லை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய நண்பர் காளிராஜா அவரது ஆசிரியர் பயிற்றுனராக இருக்கக்கூடியவர். அவர் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அவர் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான எழுத்தாளர் என்பதை காட்டிலும் மிகச்சிறந்த கவியராக இருக்கக்கூடியவர். அந்த கவிதை எழுதக்கூடிய ஆற்றலும், அந்த பொருள் தெரிந்து பொருள் புரிந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல்லாக்கமும் அவர்கிட்ட நிறைய இருக்கிறது. அவர் வகுப்பு நடத்துகின்ற பொழுது மிக அருமையாக நடத்துவார். ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது எடுத்துக்காட்டுகளை வரலாற்று செய்திகளாக கூறுவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். அதோட அவருடைய திறமைன்னு பார்த்தீங்கன்னா எளிதாக எல்லோரையும் வசீகரித்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடியவர், அன்பு நிறைந்தவர், பாசம் நிறைந்தவர். தொல்லியல் துறையில தன்னுடைய பங்கை எல்லாம் ஆற்றி இந்த தமிழுக்காக, பழங்கால செய்திகளுக்காக நற்பணியை தொடரக்கூடிய ஒரு ஆற்றல் புரிந்திருக்கக்கூடியவர் இந்த காளிராஜா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆசிரியர். இவர் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கிய வழியாகவும் இலக்கிய வட்டத்திலிருந்து பல அரியர் பெருமக்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில வருகின்ற பொழுது இவரும் நானும் பல இடங்களில் சந்தித்திருக்கிறோம். பல பட்டிமன்றங்களை பற்றியான விவாதங்களை எல்லாம் செய்திருக்கிறோம். கவியரங்குகளை நடத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் காளிராஜா என்று சொல்லக்கூடிய நண்பர் மிகச்சிறந்த கவிஞர், நல்ல ஆசிரியர். மாணவர்களுக்கு நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது இடையிடையே சில கேள்விகளை எல்லாம் கேட்டு சந்தேகங்களை எல்லாம் உருவாக்கக்கூடியவர். சந்தேகங்களை உருவாக்கி ஐயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர். அவருடைய ஆற்றலானது மிகச்சிறந்தது. அவருக்கு இந்த விருது கொடுக்கப்படுகிறது என்பது மிக பொருத்தமான விருது. அந்த பொருத்தமான விருதுக்கு தகுதியானவர் தான் இந்த காளிராஜா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆசிரியர். அவர் நீண்ட காலம் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நல்ல தொண்டாற்ற வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ் இலக்கிய மன்றம் சார்பாக சிவகங்கையை சார்ந்த புலவர் காளிதாசா ஐயா அவர்களுக்கு நன்னெறி ஆசிரியர் விருது வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமாகும். ஏனென்றால் புலவர் காளிதாசா ஐயா அவர்கள் ஒரு தமிழ் பற்றாளர் மட்டுமல்ல, நல்ல ஒரு வாசிப்பாளர், எழுத்தாளர்,
நல்ல பழக்க வழக்கங்களையும் நன்னெறிகளையும் தொடர்ந்து பின்பற்றுபவர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தமிழிலேயே பேசக்கூடியவர், தமிழ் எழுத்துக்களையும் வாசிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். சிவகங்கையிலே தொல்நடை குழு என்ற ஒன்றை தொடங்கி அதன் மூலம் தொல்லியல் எச்சங்களின் மதிப்பை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பவர். அதோடு மட்டுமல்லாமல் தொல்லியல் எச்சங்களை கண்டுபிடித்து அதை அரசு அருங்காட்சியகத்திலே ஒப்படைப்பவர். அது மட்டுமல்ல, தமிழவயம் என்கிற ஒன்றை துவங்கி இன்று ஒரு வாசிப்பு வட்டத்தையே சிவகங்கையிலே உருவாக்கியிருக்கிறார். திருக்குறள் பேரவை மூலமாக திருக்குறளின் நன்மைகளை கிராமமாக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர். இப்படி பல நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு நன்னெறி ஆசிரியருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த கௌரவத்திற்குரிய செயலாகும். அதற்காக தமிழ் இலக்கிய மன்றத்தையும் அதன் நிறுவனர் ஐயா திரு அவனி மாடசாமி ஐயா அவர்களையும் நான் மனதார பாராட்டி நன்றி கூறி மகிழ்கிறேன். நன்றி. அவருடைய இலக்கிய வகுப்பு மற்றும் அவருடைய இலக்கண வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் நட்பு வட்டாரத்தில் பழகும்பொழுது அவருடைய தமிழ் சொல்லாடல் ரொம்பவும் அருமையாக இருக்கும். அதுபோக தற்பொழுது சிவகங்கையில் தமிழ் அவயம் அப்படின்ற ஒன்றை நிறுவியுள்ளார். அதுபோக தொல்நடை குழு ஒன்றையும் அவர் நடத்தி வருகின்றார். இதுபோக தற்பொழுது மதுரையில் உள்ள இலக்கிய மன்றம் அவருக்கு நன்னறி ஆசிரியர் விருது வழங்குவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி, வணக்கம்.